கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அபிராமி, மீனாட்சி, ரம்யா. அந்த சீன் தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. கோவிலில் வந்துட்டு அம்மன்கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுதல் வந்துட்டு வைப்பாங்கம்மா, அது நிறைவேறிடுச்சுன்னா அம்மனுக்கு வந்துட்டு புடவை சாத்துறது வழக்கம். அதில் வந்துட்டு அந்த புடவையை எடுத்து ஏலத்தில் விடுவாங்க. அந்த ஏலத்து புடவையை தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஓ அப்படின்றாங்க ரம்யா. அப்புறம் எங்கிட்ட மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் போன டைம் கூட அத்தை எனக்கு இதே மாதிரி ஒரு புடவை தான் வாங்கி கொடுத்தாங்க, இந்த தடவை தீபாக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே ரம்யா முகத்தை பார்க்கணுமே அப்படியே இஞ்சி தின குரங்கு மாதிரி குருன்னு ஆயிடுது. அப்புறமேட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மன் புடவை கொடுக்குறதுக்கெல்லாம் வந்துட்டு கொடுத்து வச்சுருக்கணும், நமக்கு கிடைக்கிறது பெரிய நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே குறுன்னு அந்த புடவையே வந்துட்டு பார்க்குறாங்க. அபிராமி வேறு அந்த புடவையை எடுத்துகிட்டு வெளியில் காமிச்சிட்டு இருக்காங்களா, அதை பார்த்ததுமே இந்த புடவை நமக்கு வர வேண்டியது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அபிராமி இந்த வீட்டை விட்டு போகங்களையும் கண்டிப்பாக கார்த்தி அடைகிறதுக்கு முன்னாடி இந்த புடவை அடைகிறதாண்டா என்னோட கோலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவையை வந்துட்டு வாங்காமல் விடாது போல் இந்த ரம்யா அப்படின்ற மாதிரி. இதென்னடா பார்வை குறுன்னு அந்த மாதிரி வச்சக்கன் எடுக்காமல் புடவையே பார்த்துட்டு இருக்காங்க. அபிராமி வேற வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய காரில் வந்தாங்களே, அந்த கார்லையே வந்துட்டு புடவையை வச்சுட்டு வந்திருக்கலாம். அதை வேற கையில் டிங்கு ஷோகேஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்துட்டு என்னம்மா ரம்யா உன்னோட ரூம் எதையுமே காமிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல, ஆண்டி நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுங்க, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை கூப்பிட்டு ரூமை பார்க்குறதுக்காண்டி தான் போகிறாங்க. அப்போ போகத்துலலாம் ரம்யாவுக்கு வந்துட்டு பக்குன்னு இருக்குது. ஏன்னா கார்த்தியோட ஷர்ட் ஒன்று ரம்யா கிட்ட இருக்குல்ல, அவங்க சேரீ எரிஞ்சப்போ அந்த ஷர்ட்டை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க, ஐயோ இவ வேற பார்த்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடைய ரூமுக்குள்ளே வர, அவங்க வேற காதல் கோட்டை தேவயானி மாதிரி அதை ஃப்ரேம் போட்டு தான் ஒன்று வைக்கல மிச்சம், அதை வந்துட்டு அப்படியே அழகாக சுவத்தில் தொங்க விட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்களே. அதை பார்த்ததுமே மீனாட்சி வந்துட்டு என்னங்க இது காக்கி கலர் சட்டெல்லாம் தொங்குது, யாரோடது இது அப்படின்னு கேட்க, ஆஹா அதையே பார்த்து கேட்காளே, நம்ம எதை பற்றி இவ கேட்டா சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதையே கரெக்டாக கேட்க பாரு, இவகிட்ட இருந்து இதை மறைக்கணும்னு நினச்சேன், அது முடியலையே, என்ன சொல்கிறது இவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டே இருக்க. என்ன அம்மோ உங்ககிட்ட தான் கேட்குறேன், அமைதியாகவே இருக்கீங்க, என்ன வெக்கமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க ரம்யா. எனக்கு எல்லாம் தெரியும், அது யாரோடது நான் சொல்லவா அப்படின்னு சொல்ல, போச்சு கண்டுபிடிச்சிருப்பாளோ இந்நேரத்துக்கு, ஒருவேளை கார்த்தி ஆஃபீஸில் நடந்த இன்சிடெண்ட்டை வீட்டில் என்ன சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரம்யா முழிச்சிட்டு இருக்க. அது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் தானே அப்படின்னு சொன்னதுமே ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் தீபா எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டா, உங்களுக்கு பெரிய மனசு தான், ஆஃபீஸில் வேலை செய்கிற லேபரையே நீங்கள் லவ் பண்ணுறீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அத்தாடி தப்பிச்சோம் அப்பா இவகிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. ஆனால் ஒன்று மக்களை இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்துச்சுன்னா இந்த ரம்யா பெருசாக ஏதோ பிளான் போடுதுன்னு மட்டும் தெரியுது. அந்த பிளானை வந்துட்டு ஒட்டு மொத்தம் அழகாக இங்கே வச்சிருக்காப்பா அப்படின்ற மாதிரி சில காமெடி மாதிரி ஒட்டு மொத்தத்தை வந்துட்டு பெங்களூர் ட்ரிப்பில் போய் செய்யணும்னு வந்துட்டு ரம்யா யோசித்து வச்சிருச்சு. ஏன்னா இங்கே சாதாரணமாக பண்ணுற பிளானே வந்துட்டு அதிரடியாக இருக்குது. அங்கே போய் என்னென்ன வந்துட்டு சில்மிஷன் பண்ண போதோ தெரியல. அதிலே வேறு சீன் வந்துட்டு ரம்யாவுக்கு ஃபேவராகவே கொண்டு வர்ற மாதிரி இருக்குது. ரம்யாவோட அப்பா வந்துட்டு அபிராமி கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 பேரும் ஜாதகமும் நல்லா இருந்துச்சு, பார்க்க வரலான்னு முடிவெடுத்தப்போ என் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா அப்படிலாம் வந்துட்டு சொல்லும்போது அவங்க மைண்டில் நினைக்கிறது என்ன, ரம்யா வந்துட்டு எந்நேரம் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துட்டு கொண்டு வர்ற மாதிரியே வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த டைமில் மீனாட்சி முகத்தை பார்க்கணுமே, ஒரு செகண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க, இது எதுக்குடா தேவலாமல் இப்போ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. பட் ரம்யா வந்துட்டு அதை உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க. கார்த்தி வந்துட்டு எல்லார் மேலேயும் டவுட் பண்ணுறாரு, ரம்யா மேலேயும் டவுட் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா தேவையில்லாத சில இடங்களில் வாண்டடாக வந்துட்டு அவங்க அட்மிட் ஆகுற மாதிரியே இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, கார்த்தி வந்துட்டு எதுலேயோ பயங்கரமாக லாக் ஆக போகிறாங்க. அபிராமி வந்துட்டு ரம்யா பக்கம் சாய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தீபா தான் எப்படியா காப்பாற்றுற மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுடி ஓடி வரும்போது மொபைலை வந்துட்டு போடுறது ஜூம் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது மூலயமா ஏதோ நடக்குன்னு சொல்லிட்டு தெரியுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.